2025வது வருஷத்தில் கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக உட்காந்தே ஆவேன்னு நினைக்கிற ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி இங்கிலீஷ்க்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டிஆர்பி இங்கிலீஷ் 2025 சிலபஸ் படி 2024 லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் மாற்றிட்டாங்க. ஸோ அதன்படி தான் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்ட்ஸ்வர்த்துடைய செகண்ட் போயமாக கொடுத்துருக்கிற டின்டன் அபே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் போயம் வந்து பார்த்திங்கன்னா இம்மார்டலிட்டி நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. வேர்ட்ஸ்வர்த்துடைய பயோகிராஃபி அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. தயவு செஞ்சு இதெல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டைம் அந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். ஏன்னா இப்போ நம்ம டின்டன் அபேவில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எம்சிக்யூ கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எம்சிக்யூ கொஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த டாபிக் தெளிவு பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ வாங்க டின்டன் அபேவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துடைய அந்த டின்டன் அபேவுடைய ஃபுல் நேம் என்னென்னா லைன்ஸ் கம்போஸ்டு ஃபியூ மைல்ஸ் அபவ் டின்டன் அபே. பாருங்கள், லைன்ஸ் கம்போஸ்டு ஃபியூ மைல்ஸ் அபவ் டின்டன் அபே. டின்டன் அபேவிலிருந்து கொஞ்சம் மைல்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு. சரிங்களா? டின்டன் அபேன்றது ஒரு இடத்துடைய பேர். டின்டன் அபேன்றது ஒரு இடத்துடைய பேர். அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தும் அவங்க சிஸ்டர் டோரதியும் போகிறாங்க. சரிங்களா? எப்போ போகிறாங்க இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த டின்டன் அபே வந்து பார்த்திங்கன்னா 1798 எழுதியிருப்பார். அதாவது அவர் எழுத ஆரம்பித்த காலகட்டம். சரிங்களா? எந்த பீரியடில், இனிஷியல் பீரியடா இல்லை ரொம்ப பீக்கில் இருந்த பீரியடா இல்லைன்னா கடைசி பீரியடா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இனிஷியல் பீரியட்லேயே எழுதியிருப்பார். 1798 எழுத ஆரம்பிச்சிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வை வேலி அப்படின்றோம் இல்லைங்களா, வை வேலி ஆக்சுவலாக என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்கன்னா வே வேலி அப்படின்னு சொன்னார். வே வேலியா வை வேலியான்னு நாங்கள் திரும்ப கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், ப்ராப்பர் நவுன் doesn't have a proper spelling and proper pronunciation. இப்போ என்னுடைய பேரே அப்படியே சொன்னார். இப்போ கார்த்திக் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் KARTHIK யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ICK யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் IC மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ doesn't have the proper spelling. அதே மாதிரி திருவனந்தபுரம் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், மற்றவங்க வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ப்ராப்பர் நவுனுக்கு doesn't have the proper spelling and proper pronunciation சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரி இல்லாமல் நான் படித்த மாதிரியே சொல்கிறேன், வே வேலி அப்படின்ட்டே சொல்லிக்கலாம். அந்த வே வேலியை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீவிசிட் பண்ணுறாரு. யார் கூட? அவருடைய சிஸ்டர்ஸ் கூட பண்ணுறாரு. இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் நேச்சருக்கான ரிலேஷன்ஷிப். வேர்ட்ஸ்வர்த்னாவே திரும்ப திரும்ப நேச்சர் நேச்சர் நேச்சர், மெமரி மெமரி, சைல்ட்ஹுட், இந்த 3 வார்த்தையை மட்டுமே நம்ம தெரிஞ்சாவே வேர்ட்ஸ்வர்த் எல்லா கேள்விக்குமே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். இந்த போயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் கீ தீம்ஸாக பிரிச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் நேச்சர். போயிட் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ், அதாவது பாய்ஹுட் டேஸை ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நேச்சரை எப்படி அவர் லவ் பண்ணியிருக்காருன்னா வைல்டு பேஷன். வைல்டு பேஷனாக என்னதுன்னா என்னன்றே தெரியாது, ஆனால் நம்மளுக்கு அது பிடிக்கும். இப்போ குழந்தைங்க வந்து பார்க்கு கூட்டிகிட்டு போகிறோம், பார்க்குன்ற ஒரு வார்த்தையை சொன்னாவே அவங்களுக்கு பிடிக்கும். அந்த பார்க்கில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் தேவையே இல்லை, பார்க்குன்னு சொன்னாவே பிடிக்கும் இல்லைங்களா? அதுதான் என்னதுன்னா வைல்டு பேஷன். ரொம்ப தீவிரமான அதில் ஈடுபாடு இருக்கும். சரிங்களா? இவருக்கு சின்ன வயசில் பாய்ஹுட்டாக இருக்கும்போது நேச்சர் மேலே ஒரு தீவிர ஈடுபாடு இருந்தது. பேக் தென் நேச்சர் வாஸ் அன் எஸ்கேப் அண்ட் எ சோர்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர். பேக் தென் வளர்ந்த பிறகு நேச்சர் இப்போ எதுக்கு பயன்படுது? ஒரு சோர்ஸ் ஆஃப் எஸ்கேப்பு. சரிங்களா? எஸ்கேப்னா என்னது? ஏதாவது ஒரு சோகமாக இருக்கும்போது போய் நேச்சரை போய் என்ஜாய் பண்ணுறது. இப்போ நம்மளே மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எங்கேயாவது கொடைக்கானல், கொல்லிமலை இந்த மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்றோம் இல்லைங்களா? ஏன்னா நேச்சரை போய் என்ஜாய் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ஸோ இப்போ அவர் வளர்ந்த பிறகு அப்படி தான் அதை பயன்படுத்துகிறாரு. நேச்சரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கும், அதாவது ப்ரெசன்ட் லைஃப் சாரோஃபுல் லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வாங்கணுன்றதுக்காகவும் தான் நேச்சருக்கே போகிறாரு. ஸோ அப்படியே பாய்ஹுட் லைஃபுக்கும் அந்த யூத்ஃபுல் லைஃபுக்கும் அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. ப்ரெசன்ட் கனெக்ஷன். ஒரு அடல்ட்டாக அவருடைய நேச்சர் மேலே இருக்கிற லவ் எப்படி இருக்குன்னா மெச்சூர்டு இன்ட்டு மோர் ரிஃப்ளெக்டிவ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இந்த வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வேர்ட்ஸ்வர்த் போயமில் பார்ப்போம். ஸோ அவர் எது கூட ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்காருன்னா வித் நேச்சர் கூட தான் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கார். ஸ்பிரிச்சுவல்னால் ஆன்மீகம், புனிதம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நேச்சர் நவ் சர்வ்ஸ் ஆஸ் எ கைடு. இப்போ நேச்சர் அவருக்கு என்னவா சர்வ் பண்ணிகிட்ருக்கு? கைடாகவும், கம்ஃபர்டவராகவும், மாரல் கம்பேஸாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காரு. சரிங்களா? மாரல் கம்பேஸ்னால் என்னது? ஒரு நல்ல வழியில் வழி நடத்துறது, நல்ல வழியில் திசை காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நல்வழிப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு கைடாகவும் இருக்குது, கம்ஃபர்டவராகவும் இருக்குது, மாரல் கம்பேஸாகவும் இருக்குது. எது? நேச்சர்.
ஹோப் ஃபார் தி ஃப்யூச்சர், ஹோப் ஃபார் தி ஃப்யூச்சர். இப்போ வேர்ட்ஸ்வொர்த் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவர் சிஸ்டர் பக்கம் திரும்புகிறார். இது ஒரு கேள்வியாக கூட கேட்பாங்க. கடைசியாக அட்ரஸ் பண்ணும்போது இப்போ அந்த வேலி பற்றி அந்த நேச்சர் பற்றியே பாடிட்டுருக்கிறவர் கடைசியாக யாரை பார்த்து அட்ரஸ் பண்ணுவார்னா அவருடைய சிஸ்டரை பார்த்து அட்ரஸ் பண்ணுவார். யார் அவங்க சிஸ்டர்? டோரத்தி. என்ன சொல்லுவார்னா, நான் எப்படி நேச்சரை பார்த்து அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்லாம் இருக்கிறனால இப்போ கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கிறனும், நீயும் நேச்சரை பாரு, அது உன்னை கைட் பண்ணும், உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லும், உன்னை கம்ஃபர்ட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சிஸ்டருக்கு சொல்லுவார். எக்ஸ்பிரஸிங் இஸ் ஹோப் தட் ஷி வில் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நான் என்ன ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கணும் அதே மாதிரி உனக்கும் வரும், எது கூட? வித் நேச்சர் கூட அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி ஃபைண்ட் சோலஸ். சோலஸ்னால் என்னது? ஆறுதல். நான் எப்படி எனக்கு நேச்சர் எனக்கு ஆறுதலாக இருக்கோ அதே மாதிரி உனக்கும் நேச்சரை வந்து ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து தீம்ஸ் ஆஃப் டைம் அண்டு மெமரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரிஸ் ஆஃப் நேச்சர், அதாவது நம்மளுடைய நேச்சர் பற்றிய மெமரிஸ் மட்டும்தான் நம்ம போய்ட்டுடைய மைண்டில் சஸ்டைன் பண்ணியிருக்கு. சஸ்டைனாக நீடித்திருத்தல் அப்படின்ட்டு சொல்லுவோம். எப்போ? டைம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ்னால் ஒரு சோகமாக இருக்கும்போது. இப்போ நானே கூட ஏதாவது ஒரு சோகமாக இருந்துச்சுன்னா திடீர்னு கொல்லிமலை போய் சுற்றி பார்த்தது, மூணார் போய் சுற்றி பார்த்தது, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அந்த சோகம் நம்மளை கொஞ்ச நேரம் தள்ளி வைக்கும். ஸோ சோகம் நம்மளை விட்டு கொஞ்ச நேரம் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இவர் அந்த நேச்சரை பற்றிய மெமரிஸ் தான் இவர் மைண்டில் நீடித்திருக்கு. எப்போனா இவர் டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறனால மட்டும்தான் அவர் வாழ்க்கை முன்னோக்கி போய்கிட்டே இருக்கே தவிர, இல்லைனா அதே இடத்துல அவருக்கு இருக்கிற சோகத்துக்கு வந்து அங்கேயே ஏதாவது ஆயிடுவார். அதெல்லாம் ஆகாமல் இருக்கிறது காக்கிறது என்னென்னா நேச்சர் தான் அப்படின்னு சொல்லுவார். இந்த போயமில் வந்து ரொமான்டிக் ஐடியல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காருன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, எம்பாடிஸ் த ரொமான்டிக் எம்பசிஸ். நிறைய திகழ்து என்னதான் இருக்குன்னா ரொமான்டிக் விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. ரொமான்டிக்னாவே யாருமே ரொமான்ஸ் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அதாவது ரொமான்டிக் ஏஜில் என்ன ஆரம்பிச்சதுன்னா அந்த கிங் பற்றியோ இல்லை ஒரு ஃபேமஸான பர்சன் பற்றியோ எழுதிட்டு இருந்த காலம் போய் காமன் மேனுடைய லைஃப்பை பற்றி எழுத ஆரம்பித்த காலம் தான் ரொமான்டிக் மூமெண்ட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது, இமோஷனல் எக்ஸ்ப்ரெஷன் அதிகமாக இருக்குது, நேச்சர்ஸுடைய பியூட்டி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நம்ம வேர்ட்ஸ்வொர்த்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இமோஷனல் எக்ஸ்ப்ரெஷன் அவருடைய இமோஷனல் தான். ஸ்பிரிச்சுவாலிட்டி இன் நேச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டையே மாற்றுது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ கடந்து வருதல், டிரான்சன்ஸ்னால் என்னதுன்னா கடந்து வருதல் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது ப்ரொவைட்ஸ் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். ஒரு புனிதத்துக்கு போகிறதுக்கு, புனிதமாக இருக்கிறதுக்கு நம்மளை கைட் பண்ணுறதே எதுனா நேச்சர் தான் அப்படின்னு சொல்லுவார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் டு எ ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். கான்ட்ராஸ்ட் இன் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்ன விஷயங்கள்? இப்போ யங்கர் வேர்ட்ஸ்வொர்த் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் என்னவா பார்த்தாரு? ஒரு ஃபிசிக்கல் எக்ஸைட்மெண்ட். குழந்தைங்க பார்க்குக்கு போனாவே எகிரி குதிக்கும், விளையாடும், இதெல்லாம் தான் அவங்களுக்கு என்னென்னா ஃபிசிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட். ஆனால் ஒரு அடல்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அந்த இயற்கையான இப்போ கொல்லிமலையெல்லாம் போனோம்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அருவியில் குளிக்க தான் பார்க்கும். நம்மலாம் போனோம்னா என்ன பண்ணுவோம் நம்ம? ஸோ அந்த நின்றுட்டு அந்த அருவியை வேடிக்கை பார்ப்போம், அந்த அருவி எவ்வளோ அழகாக கொட்டுதுன்னெலாம் ரசிப்போம். ஸோ அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அடல்ட்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாசபிக்கல் அண்ட் இமோஷனல் சஸ்டன்ஸ்னு தான் அவர் பார்க்குறாரே தவிர, குழந்தையாக இருக்கும்போது ஃபிசிக்கல் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாசபிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் மாறிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவார். இதில் என்னென்ன இமேஜரி யூஸ் பண்ணியிருப்பாருன்னா, ஸ்டீப் வுட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையாகவும் கிளிஃப், ஏஜ் ரோஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இமேஜரியாக யூஸ் பண்ணியிருப்பார். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது கூர்மையான கல். நம்ம அந்த ரோஜா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு வர்றது எல்லாமே கிளிஃபில் தான் வரும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கிளிஃப்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா அந்த பியூட்டி ஆஃப் வை வேலி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார், சரிங்களா? ஓகே, போயம் புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம டைரக்ட்லி வி கேன் மூவ் டு த கொஷின்ஸ். எப்பயும் போல் ஈஸிலேருந்தே ஆரம்பிக்கலாம். டின்டன் அபேவுடைய போயட் யார்? நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். இது எப்போ எழுதுனாங்க? 1798 எழுதுனாங்க. இதோடைய ஃபுல் டைட்டில் என்னது? லைன்ஸ் கம்போஸ்டு எ ஃபியூ மைல்ஸ் அபவ் டின்டன் அபே. வாட் ரிவர் இஸ் மென்ஷன்டு இன் த போயம்? இந்த போயமில் எந்த ரிவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏ ரிவர்ஸ் தான். ஹூ அக்கம்பனிஸ் த போயட் டியூரிங் திஸ் விசிட்? யார் அவர் கூட போனது? அவருடைய சிஸ்டர் டோரத்தி. How many years have passed since Wordsworth visit to Tinton Abbey? எத்தனை வருஷம் கழிச்சு அங்கே போகிறாங்கன்னா 5 வருடங்கள் கழித்து போகிறாங்க. What does the poet described as a source of tranquil restoration? Tranquil restoration எதை டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா நம்ம ஆள் நேச்சரை தான் அப்படி சொல்லுவார். போய்டுடைய விஷ் ஃபார் இஸ் சிஸ்டர் என்னதுன்னா, நீயும் நேச்சர்லேருந்து கம்ஃபர்ட், அதாவது ஆறுதல் கிடைக்கும் உனக்கும். டு ஃபைண்ட் சோலஸ் இன் நேச்சர். இதில் வந்து சென்ட்ரல் தீம் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா
ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர் தான். இதில் எந்த பொயட்டிக் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா எதுவுமே இருக்காது, ஒரு blank வேர்ஸாக யூஸ் பண்ணியிருப்பார். இதில் blank வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கார். blank வேர்ஸ்னால் என்னென்று உங்களுக்கே தெரியும். எந்த விதமான ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு மொட்டையாக எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் blank வேர்ஸ். எம்டி லைன்ஸ் அப்படின்னு தான் blank வேர்ஸ். வாட் இமோஷன் டாமினேட்ஸ் த போயட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹிஸ் யூத்ஃபுல் டேஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூத்ஃபுல் டேஸை நினச்சி பார்க்கும்போது அவருக்கு என்ன இமோஷன் வருதுன்னா நோஸ்டாலஜியா, ஒரு ஏக்கம் தான் வருது அவருக்கு. ஹவு டஸ் த போயட் டிஸ்கிரைப் த ஸ்டீப் வுட்ஸ். அந்த ஸ்டீப் வுட்ஸை எப்படி அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா வைல்டாக இருக்குது, ரொம்ப செக்லூடடாக இருக்குது, பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்ற இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. வாட் டஸ் வேர்ட்ஸ்வொர்த் கன்சிடர் த ஆங்கர் ஆஃப் ஹிஸ் சோல். அவருடைய வாழ்க்கையில் ஆங்கர்னால் என்னவாக இருக்கும் அப்படின்னம்னா அந்த நேச்சரை பற்றியான ஒரு நினைவுகள் மட்டும்தான் அவருக்கு ஆங்கராக இருக்கும். அதாவது நங்கூர மாதிரி எது இருக்குதுன்னா அந்த நேச்சரை பற்றி நினைப்பு மட்டும்தான் அவருக்கு அப்படி இருக்குது. What does the poet mean by the phrase the mighty world of eye and ear? The mighty world of eye and ear, இது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன போயம் கூட கேட்கலாம். இந்த போயமில் அதை எதை பற்றி சொல்கிறாருன்னா ஃபிசிக்கல் சென்சேஷன்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் நேச்சர். அதாவது ஃபிசிக்கல் சென்சேஷன், முகந்து பார்க்குறது, கண்ணில் பார்க்குறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைட்டி வேர்ல்ட் ஆஃப் ஐ அப்படின்னு தான் சொல்லுவோம். தி போயட் மென்ஷன்டு எ பிளஸ்டு மூட் இன் தி போயம். வாட் டஸ் திஸ் ரெஃபர் டு? அவருடைய ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் த்ரூ நேச்சர். பாருங்கள், அந்த பிளஸ்டு மூட் அப்படின்னாவே என்னதுன்னா, பிளஸ்டுனாவே நம்மளுக்கு தெரியும், அதாவது வரம் கொடுக்குற மாதிரி, வாழ்த்து சொல்கிற மாதிரி. ஸோ எது மூலமாக அவர் கிடைச்சதுன்னா ஸ்பிரிச்சுவல் எலிவேஷன் மூலமாக நேச்சர்கிட்ட இருந்து. அடுத்து வேர்ட்ஸ்வொர்த் டிஸ்கிரைப்ஸ் த வைப் வேலி. என்னவா அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா செக்லூடட் பேரடைஸ் மாதிரி இருந்துச்சு, சொர்க்கம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, செக்லூடட் பேரடைஸ். வாட் டஸ் வேர்ட்ஸ்வொர்த் ஆட்ரிபியூட் டு நேச்சர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹிம். பாருங்கள், அந்த வேர்ட்ஸ்வொர்த்துடைய ஆட்ரிபியூட் எது மேலே, நேச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மேலே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ் மாரல் டெவலப்மெண்ட் அண்டு ஸ்பிரிச்சுவல் பீஸ். அவருடைய வந்து புனிதமான ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கார், மனசில் அவ்வளோ சோகம் இருந்தாலும் அமைதியாக இருக்காருன்னா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். என்ன காரணம்? நேச்சருடைய தாக்கம் தான் காரணம். விச் லிட்ரரி டிவைஸஸ் ப்ராமினன்ட் இன் டின்டன் அபே. எந்த லிட்ரரி டிவைஸ் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாருன்னா பர்சானிஃபிகேஷன் தான். ஏன்னா நேச்சர் வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்லாது, மனுஷங்க தான் சொல்லுவாங்க. ஸோ மனிதர்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை வேறு யாரோ செய்கிற மாதிரி கொடுக்கறது தான் என்னது பர்சானிஃபிகேஷன். வாட் இஸ் த போயட்ஸ் டோன் இன் டின்டன் அபே. அவருடைய டோன் எப்படி இருந்ததுன்னு கேட்டோம்னா ரிஃப்ளெக்டிவ் அண்ட் மெடிடேட்டிவ், அமைதியான முறையில் ஏதாவது ஒன்று பிரதிபலிக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கார் அவர். ஹவு டஸ் வேர்ட்ஸ்வொர்த் கனெக்ட் டைம் வித் மெமரி இன் தி போயம். எப்படி வந்து அதை கனெக்ட் பண்ணுறாருன்னா நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பர்சிஸ்ட் ஓவர் டைம். எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நேச்சர் தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, அவரை பர்சிஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஹூ டஸ் வேர்ட்ஸ்வொர்த் ப்ரைமர்லி அட்ரஸ் இன் தி லேட்டர் பார்ட் ஆஃப் தி போயம். லேட்டர் பார்ட்டில் யார் அட்ரஸ் பண்ணுறாருன்னு கேட்குறாங்க. அவருடைய சிஸ்டரை தான் அட்ரஸ் பண்ணுறாரு. எந்த சிஸ்டர்? டோரத்தியே. இன் தி ஃபைனல் லைன்ஸ் வாட் இஸ் வேர்ட்ஸ்வொர்த் அல்டிமேட் ஹோப் ஃபார் டோரத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பிக்கை அவர் கொடுக்குறாரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சர் எப்படி கைட் பண்ணிச்சோ அதே மாதிரி உன்னையும் ஒரு நாள் என்ன பண்ணோம், கைட் பண்ணோம், அதுக்கு நீ நேச்சரை என்ஜாய் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு டோரத்திக்கிட்டே அவர் சொல்லுவார். சரிங்களா? ஸோ முடிஞ்சளவு நான் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பிக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.